ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பேபி சேனல். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான சேமியா உப்புமா தாங்க செய்ய போறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து எப்படி டேஸ்டா செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க சேமியா உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்கள் சமையல் பயணத்தை சுவையாக மாற்ற எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களை பார்த்தரலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு கேரட், பீன்ஸ், ஒரு பச்சை மிளகா, ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை. அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் இல்லை நெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு சேமியா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இங்கே நான் 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சேமியா ரெடி பண்ணியிருக்கேன். சேமியாவை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். இங்கே நான் 1 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். அடுத்தது பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பின்னாடி நம்ம கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு கேரட் பீன்ஸ் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அடுத்தது தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம சேமியாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த பெரிய சைஸ் டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நான் எக்ஸ்ட்ரா ஹாட் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேரட் பீன்ஸ் நல்லா வெந்து வரணும், அதனால நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நம்ம வறுத்த சேமியாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா ஒரு 80% அளவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் சேமியாவுக்கு எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் ஆட் பண்ணல. நான் ஆல்ரெடி வச்ச தண்ணியே எனக்கு சரியாக இருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நம்ம சைட்லேயே சுடு தண்ணி வச்சு லாஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குக் வித் பேபி சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.